அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங் பிள்ளைகளா. ரைட், நாங்கள் எங்களோட பயோமாலிகுல்ஸ், அதாவது உயிரியல் மூலக்கூறுகள் அல்லது பிரதான சிதனச்சரிவை கூட்டத்தில் நாங்கள் கடந்த கால வினாக்கள், மாதிரி வினாக்கள் பார்க்கறோம். மாதிரி வினாக்கள் உங்களுக்கு அனுப்பி வச்சிருப்பேன். அதை எக்ஸாமா செஞ்சு ரெடியா வைங்க. உங்களுக்கு அதான் முன்கூட்டி அனுப்பி வச்சிருக்கேன். இன்றைக்கு பாஸ் பேப்பர் இல்லையா, கடந்த கால வினாக்கள்ல உள்ள ஸ்ட்ரக்சர் பேப்பர், அதுல வந்த எஸ்ஏ பேப்பர், உயிரியல் மூலக்கூறு சம்பந்தமான வந்ததுல நியூக்ளிக் அமிலங்களை பத்தி கேள்வி வந்துருச்சு. அதை உங்களுக்கு போட்டிருக்கேன். சோ அதை பார்க்குற நல்ல மெஸ்ஸியோட சேர்த்து தான் போகும். கடைசியான மாடல் இருந்தால் மாடலும் செய்வேன் எஸ்ஸு. ரைட், ஓகே. சரி, இப்ப முதலாவது பாருங்க. 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த வருஷம் நடந்த பேப்பர்ல பாத்துறீங்க. இந்த உயிரியல் மூலக்கூறுகள் தொடர்பான கேள்விகள்ல பாருங்க. அநேகமானங்களுக்கு ஸ்கீம் கிடைச்சிருச்சு. ஸோ அந்த கேள்வியை நான் பகுதியை உடைச்சிருச்சேன், ஒவ்வொரு தலைப்புகளை உடைச்சிருச்சேன். இப்போ 2025ஆம் ஆண்டுல வந்த ஏ பகுதியில உரோமலக்கம் 1, 2, 3 வந்த பகுதிகள் எதை பற்றி கேட்கப்பட்டீங்கன்னு சொன்னால் கார்போஹைட்ரேட்டோ லிபிட் புரதம் சம்பந்தமான கேள்விகளா இங்க வந்துருச்சு. நியூக்ளிக் அமிலம் சம்பந்தமானது ஸ்ட்ரக்சர்ல வரல. நான் சொல்லியிருப்பேன் எம்சிக்குள்ள கேட்டிருந்தது. ஆர்என்ஏ தொடர்பான கேள்விகள் உங்களுக்கு கேட்கப்பட்டிருந்தது. இப்ப பார்ப்போம். முதலாவது இப்ப நாங்க இப்ப பொதுவா உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வியில ஒரு சிறப்பியல் கொண்டு கேட்டாலும் சரி, தொழில்கள் கேட்டாலும் சரி, இல்லைங்களா பிள்ளைகளா, நாங்க எந்த விடை எழுதணும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப ஒரு சர்க்கரைட்டின் 2 பண்புகளை குறிப்பிடுகன்னு சொல்லி கேட்டாங்க. அதாவது இப்ப எங்க கேள்வி 2025ஆம் ஆண்டு வந்த 2025ஆம் ஆண்டு வந்த ஸ்ட்ரக்சர் 1 இல்லையா, ஸ்ட்ரக்சர் 1ல ஏ பகுதியில நாம சொல்ல வர்றது, ஏ பகுதியில உரோமலக்கம் 1க்குரிய கேள்வி. உரோமலக்கம் 1க்குரிய கேள்வி கேட்கப்படுது. என்ன கேட்கிறாங்கன்னா, ஒரு சர்க்கரைட்டின் 2 பண்புகளை குறிப்பிடுக. இப்ப இன்னைக்கு சொல்ல பிள்ளைகளா, நீங்க ஒரு சர்க்கரைட்டின் பண்புகள் என்று சொல்லி கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா விடைகள் சொல்லிங்க. இப்ப இங்க கேட்டீங்க 2 தான் கேட்டீங்க. இப்ப சிலபுல என்ன செய்யறேன்னு சொன்னால் 2 விட மேலதிகமா எழுதுறது. இப்போ 1 முதலாவது நீங்க இழைக்கணும், தேவையான அளவு தான் இடைவெளி தந்திருப்பாங்க, முதலாவது விஷயம். 2வது மேலதிகமாக எழுதுறதுனால நான் சொன்ன 2 விஷயம் உங்களுக்கு தீமை அமையும்னு சொன்னேன். 1 நேர முகாமைத்துவம், உங்களுக்கு டைம் எக்ஸ்ட்ரா டைம் போற, உங்களுக்கு மற்ற கேள்விகளுக்கு நீங்க விடை அளிக்கிறதுக்கான நேரம் குறைஞ்சு போகும் மேலதிகம் எழுதுறதுனால. இன்னொன்று, மேலதிகம் எழுத போகும்போது சில நேரங்கள் தவறான விஷயம் எழுதப்படுமாக இருந்தால், அந்த ஒரு செக்ரட்டரிக்கு தேவையில்லாத ஒரு விஷயம், தவறான ஒரு விஷயம் எழுதணும் என்றால் உங்களுக்கு மைனஸ் புள்ளிகள் குறைக்கப்படும் வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த அடிப்படையில தான் நாங்க தேவைக்கு மேலதிகமாக நாங்க ஆன்சர் பண்றதை தவிர்த்து கொள்ளணும்னு சொல்றோம். சோ இதெல்லாம் கரெக்டா நீங்க தெரிஞ்ச வேண்டிய ஒரு விஷயம். சோ இப்ப சொல்லுங்க, அப்ப இந்த ஒரு சர்க்கரைட்டின் 2 பண்புகளை குறிப்பிடுகன்னு சொல்லி கேட்டால் நாங்க எப்படி என்ன ஆன்சர் கொடுக்குறோம்? இப்ப செலவு புள்ள சொல்றோம், ஒரு சர்க்கரைட்டுக்குரிய இயல்பு கேட்டா நான் சொல்றேன், பொதுவா புள்ள எல்லா இயல்பையும் சொல்லுமா, ஆனா அதுல எந்த பண்பை எழுதுறன்றதான் நீங்க பிரச்சனை. ஒரு புள்ளையோட கேட்ட அப்படி சொல்லும், கார்போஹைட்ரேட்டின் எளிய வடிவம், கார்போஹைட்ரேட் எளிய வடிவம், அது ஒன்று சொல்லும். அதே மாதிரி சொல்லும் மூலக்கூற்று சூத்திரம் பிரேக்கெட் போட்டு CH2O பிரேக்கெட் N சொல்லும். அதே மாதிரி சொல்லும் கார்பன் வினைக்கு ஏற்ப 3 தொடக்க 7 வரை வேறுபடும். அதே மாதிரி சொல்லும் நீர்ல கரையக்கூடியவை, தாழ்த்துகின்றவை, அதே போல பளிங்குரு அல்லது பளிங்கு வடிவத்தில் காணப்படும் என்று சொல்லி ஒரு சர்க்கரைட்டினுடைய இயல்புகளாக சொல்லும். சோ நான் இங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு இதுல 6 பண்புகளை நான் இங்க சொல்லிருச்சேன். சோ நான் இந்த இடத்துல எந்த பண்பை கொடுக்குறேன்றதான் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. சோ இதான் முக்கியம், தான் உள்ள பிரச்சனை. கேள்வி கேட்டா 6ஐயும் சொல்ல தெரியும், அதுல நாங்க இந்த 6ல இங்க 2 கேட்டிருக்கிற, நாங்க எதை எழுதுற என்றதான் உண்மையிலே ஒரு கஷ்டமான ஒன்று. ஏண்டா இப்ப இதுல விலகிக்கொள்றோம். இப்ப இதை எப்படி நாங்க விலகிக்கொள்றோம்னு சொன்னால், நாங்க பயிற்சி மூலமாகத்தான் அதை நாங்க பெற்றுக்கொள்ளலாம். எதை எழுதுறன்றது இல்லைங்களா. இதுக்கு முந்தைய காலத்துல இது சம்பந்தமான கேள்விகள் ஒன்று வந்திருக்கலாம், அல்லது ஒரு மாதிரி வினாத்தாள்ல வந்திருக்கலாம். சோ அதுகளை செய்வதன் மூலமாக நாங்க இந்த விடயத்தை பெற்றுக்கொள்ளலாம். இப்ப இதுல கொடுத்திருக்கிறவங்க என்னென்றால், முதலாவது கொடுத்திருக்காங்க தாழ்த்துகின்ற அல்லது தாழ்த்தும் வெள்ளம், தாழ்த்துகின்ற இயல்புடையது அல்ல தாழ்த்தும் வெள்ளம் என்றவர். அதே போல நீரில் கரையக்கூடியவை, நீரில் கரையும். அதே போல
பளிங்கு வடிவத்தில் காணப்படும் அல்லது பளிங்குரு வடிவத்தில் காணப்படும். சோ இந்த மூன்று தான் நீங்க ரெண்டுக்கு கேட்டதுல மூன்று தான் ஸ்கீம்ல கொடுத்திருக்கிறேன். அப்ப மேலதிகமாக நான் சொல்லப்பட்ட கார்போஹைட்ரேட்டின் எளிய வடிவமும் கொடுக்கப்பட்டில்ல. அதே போல நான் சொல்லியிருந்தேன் CH2O bracket என்ற சூத்திரத்தை கொண்டிருக்குன்னு கொடுத்துள்ள, கார்பன் எண்ணிக்கை 3/7 வரை வேறுபடும் கொடுத்துள்ள. அப்ப இங்க கொடுத்திருக்கிறது மிக முக்கியமான ஒன்றும் ஒரு ரசாயன ஒரு பண்பு சார்ந்துதான் இங்க கொடுக்கப்பட்டிருக்குது. ரைட்டா? இப்ப இந்த கேள்விக்கு இன்னொரு விதம், அதாவது இருசக்கரேட்டு கொண்டு வரமாக இருந்தால், வார வருஷத்துல இந்த ஒரு சக்கரேட்ல கேட்டாம ஒரு சக்கரேட்ல கேட்கலாம், அல்லது ஒரு பல் சக்கரேட்ல கேட்கமாக இருந்தால் இந்த விடையை அடிப்படையாக வச்சு கொண்டுதான் நாங்க புதுசா அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கிறோம். அது பாஸ் பேப்பர் செய்யறதுன்றது, கடந்த கால வினாக்கள் செய்யறன்றது ஒரு வருஷம் செஞ்ச அனுபவத்துல கொடுத்த ஆன்சரை வச்சு கொண்டு புதிய கேள்விக்கு ஆன்சர் பண்ற விதத்தை படிக்கிறதா உண்மையில அது தேவையான ஒரு விடயமாக இருக்கு. இப்ப அந்த அடிப்படையில எழுதிருப்பீங்க. தாழ்த்துகின்றது நான் சொல்லிருப்பேன் உண்டு, பளிங்குரு வடிவில் காணப்படும், பளிங்கு வடிவத்தில் காணப்படும் நீரில் கரையும் கொடுத்திருக்கிறேன். சோ இதான் பிள்ளைகளை விட கொடுத்திருந்த, அதாவது இந்த உரோமலக்கம் இந்த 3 விடையும் கொடுத்திருந்தேன் நான் சொன்ன மாதிரி. அப்ப இதுல ஏதாவது 2க்கு தான் அது கேட்டுச்சு, 2 கேட்டப்பட்டதுனால 2 புள்ளி. அப்ப இதை தவிர மற்ற புள்ளி ஒன்று என்ன இருந்தா 2 சரி கொடுத்திருப்பாங்க. 2 புள்ளின்னு சொல்லலாம், 2 சரி அப்பவும் அப்ப 2 சரி கொடுத்தேன் சரி என்று. சோ இதை தவிர நான் சொன்ன 3வது சொல்லி இதை தவிர 3 பாயிண்ட்ஸை தவிர வேற ஏதாவது இருந்திருந்தால் புள்ளிகள் வழங்கப்படும். பிளண்ட் இல்ல, பிளண்ட் நான் சொல்லல, அவளுக்கு என்ன செய்யாது, அதுக்கு அவளுக்கு சரி போட மாட்டான். ரைட். சரி, 2வது கேள்வி பாருங்க. இதுல வந்த 2வது கேள்வி லிபிட் சோதனையில் பயன்படுத்தப்படும் காட்டி. சோதனை பொருள் சொல்லாம சோதனை பொருள் என்னன்னு கேட்கலாம். சோதனை பொருள் அதுக்கு பதிலாக இங்க பயன்படுத்துறது காட்டி. சோதனை பொருளுக்கு பதிலாக உங்களுக்கு கேட்டீங்க காட்டி. அப்புறம் வளமையா சோதனை பொருள் இருக்கிறது, இந்த மாதிரி உங்களுக்கு கேட்டீங்க காட்டி என்ன. சோ நாங்க இதுல ஆன்சர் பண்ற விதம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்சர் பண்ணி பாருங்க. இப்ப நீங்க அதுக்கு எழுதலாம், நீங்க தமிழாலையும் எழுதலாம் சூடான் 3. கட்டாயம் நீங்க எழுதும்போது சூடான் 3, இந்த 3ன்றது கட்டாயம் உரோம இலக்கத்தில் இருந்தாகணும். இப்ப சில பிள்ளைகள் சூடான் 3க்கு பதிலா இந்த 3 அல்லது இந்த 3 ஒரு புள்ளை கொடுக்குமாக இருந்தா அது பிழையாக கருதப்படுகிறது. சோ கவனமாக இருக்கணும். சூடான் 3ன்றத நான் கட்டாயம் உரோம இலக்கில எழுதியாகணும். சோ இந்த அடிப்படையில நாங்க சோதனை பொருள் கேட்டா சூடான் 3 தான் சரியானது. அடுத்த பாருங்க, இந்த பீன்ற கேள்வியில உண்மையிலே ஒரு கஷ்டமான ஒரு கேள்வி. ஏன் நான் கஷ்டமான கேள்வின்னு சொல்றேன்னா, இப்ப நாங்க எழுதக்கூட கூட இந்த 3வது ஏ பார்ட் இல்ல பி 2வது பில என்ன, ஒரு கரைசலில் உள்ள தாழ்த்தா வெள்ளங்களை அடையாளம் காண்பதற்குன்னா சுக்ரோஸை அடையாளம் நடத்துது. கேள்வி சுக்ரோஸ் அதை விட இந்த சுக்ரோஸை அடையாளம் காண்றதுக்காக வேண்டி மேற்கொள்ளப்படுகின்ற சோதனை முதற்படி. இப்ப எல்லாரும் நான் ஒரு படி ஒன்று ஞாபகம் வச்சிருக்கேன். சுக்ரோஸ் அதாவது 2 சென்டிமீட்டர் கணம் அல்லது 2 மில்லி லிட்டர் சுக்ரோஸ் என்ன செய்யறோம், சோதனை குழாயில் எடுக்கப்படும் முதலாவது எல்லாரும் எழுதிருப்போம். நாங்க வளமையா படிப்பிக்கு விளங்கப்படுத்த என்ன சொல்றோம், ஒரு சோதனை குழாய் ஒரு டெஸ்ட் டியூப்ல என்ன செய்யறோம் என்றால் இதுக்குள்ள 2 சென்டிமீட்டர் கியூப் சுக்ரோஸ் கரைசல் சேர்க்கிறோம். இதைத்தான் நாங்க எல்லாருமே முதல் படியாக. ஆனா உண்மையிலே வளமையா செய்யற விஷயம் அப்படிதானே. ஆனா அவங்க கொடுத்திருக்கிறேன் என்றால் இது முதற்படி அல்ல, இது நாங்க வளமையா செய்யறோம் உண்டு இல்லையா. அவங்க முதற்படின்றதுக்கு அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா, இதுக்குள்ள என்ன செய்யறாங்கன்னா ஐதான HCl. அப்ப நீங்க எழுதலாம் ஐதான HCl. HCl பேரா சொல்றாங்க ஹைட்ரோகுளோரிக் அமிலம் எழுதலாம், ஏற்றுக்கொள்ளப்படும், அது பிரச்சனை ஒன்று இல்ல. அல்லது ஐதான H2SO4 இதுவும் ஏற்றுக்கொள்ளப்படும்.
உண்மையிலே எங்களுக்கு பிராக்டிகல் கேட்கல ஐதான எச்சியில சேர்க்கிறது தான் தந்திரிச்சாங்க. சோ ஒரு பிள்ளை வந்து ஒரு அமிலம்ன்றதுனால ஐதான H2S சேர்த்தா கூட விட ஏற்றுக்கொள்ளப்படும் கொடுத்துருச்சாங்க. ரைட். சோ இதுதான் முதல் படியாக இங்க எடுக்கப்பட்டுச்சு. அப்ப இந்த படியை அவங்க எடுத்து அவங்க கேட்கிற விதம் எல்லாருக்குமே தெரிந்தனே. முதல் படி வந்து அந்த சோதிக்கக்கூடிய அந்த அந்த சேர்வையில தான் முதலாவது நாங்க சோதனை குழாய்க்குள்ள சேர்க்கிறன்றது எல்லா படிமுறைக்கும் இது வாரதுண்டே. அப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் உண்டு. ஆனா அவங்க அடுத்த படியத்தான் அவங்க முதற் படியாக கொடுக்குறாங்க. சோ இதே ஒரு விஷயத்த இன்னொரு ஆண்டுல கேட்கலாம். எப்படின்னு கேட்டால் ஒரு எண்ணெய் ஒரு லிப்பிட்ட சோதிக்க கொள்ள பயன்படும் முதலாவது படி என்னன்னு சொல்லி கேட்கலாம். அப்ப நாங்க அங்க படின்னு கேட்கலாம். இந்த சோதனை குழாய்க்குள்ள எடுக்கிறத கொடுக்காம நாங்க அடுத்த படியை சொல்றதுதான் நல்லா. இப்ப ஒரு கேள்வி ஒன்று ஒரு புதிய அமைப்பு ஒரு புதிய தந்திருக்க அநேகமானாக்கள் விட வர முந்தி எல்லாருமே நினைச்சிருப்போம் சோதனை குழாய்க்குள்ள சுக்குரோச எடுக்கிறது தான் எல்லாரும் நினைச்சிருப்போம். ஆனா அவன் கொடுத்திருக்கிற அது வளமையா எல்லா பரிசோதனைக்கும் அது எடுக்கிறன்றது அது சூடா அதாவது எண்ணெயாக இருந்தாலும் சரி ஒரு புரதமாக இருந்தாலும் சரி இல்லையா ஒரு தாழ்த்து வெள்ளமாக இருந்தாலும் சரி ஒரு தாழ்த்தா வெள்ளமாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் நாங்க இதை எடுக்கிறது தான் நாங்க சொல்றோமே. சோ அதனால இந்த முறை அவங்க ரெண்டாவது முக்கியமா நாங்க சேர்க்கிற இந்த அமிலத்தை தான் முதல் படியாக கொடுத்திருக்காங்க. ரைட். ஓகே. சோ இது அவங்களுக்கு ஒரு படிப்பினை. சோ இதுக்கு பிறகு வந்தால் ரெண்டாவது என்ன செய்யறோமோ அதைத்தான் அவங்க முதல் படியாக கொடுக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கு எங்களுக்கு. ரைட். அப்ப இது பாசபர் செய்யறதுனால புதிய ஒரு கேள்விக்கு நாங்க விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். ரைட். ஓகே. அடுத்த மூன்றாவது கேள்வி இங்க கேட்கப்பட்டிருக்கு இல்லையா? மூன்றாவது கேள்வி இங்க கேட்கப்பட்டிருக்குது. என்ன கேட்கப்பட்டிருக்கு சொன்னால் பின்வரும் கட்டமைப்பு ஒவ்வொன்றுக்கும் கொண்டுள்ள கட்டமைப்பு புரதம் ஒன்றை பெறுக. இப்ப அவங்களுக்கு தந்திருக்கிற புரதங்கள கட்டமைப்பு அதுக்கு ஒரு புரதத்தை கேட்டிருக்காங்க. உதாரணம் என்று சொல்லலாம் புரதத்தை தாங்க அப்படின்னு கேட்டிக்கிறேன். இப்ப இதுல முதலாவது கேட்டிக்கிற கட்டமைப்புக்குரிய புரதத்துக்கு உதாரணம் கட்டமைப்புக்குரிய புரதம். ரைட். புரத வகையிலையா சாரி கட்டமைப்பு இல்ல கேட்டிக்கிற வந்து புரத கட்டமைப்பு மட்டத்தை கேட்டிக்கலையா? துணையான புரதத்தின் கட்டமைப்பும் அடுத்தது தந்திருக்கிற நாட்பகுதியான கட்டம். இது ஏ துணையானது பி நாட்பகுதியானது. சோ எங்களுக்கு ஒவ்வொரு புரத கட்டமைப்புக்கும் உதாரணங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஞாபகப்படுத்துறேன். முதலான கட்டமைப்புக்கு ஏன் உதாரணம் தரலன்னு கேட்டா ஏன் முதலான கட்டமைப்புக்கு ஒரு தனித்துவம் உதாரணம் தரண்டா எல்லா புரதங்களிலும் முதலான கட்டமைப்பு இருக்கு. சிலவங்க என்ன செய்யறன்னு கேட்டால் இன்சுலினை கொடுக்குற சிலங்களை சில நேரம் இன்சுலின் ஏண்டா நாங்க மொலிகுலர் பயாலஜியில ஏன்னா மூலக்கூற்று உயிரியல் என்ற பகுதியில நீங்க படிச்சிருப்பீங்க அந்த புரதங்கள விதின்ற ஒரு தலைப்பு இருக்கு பாருங்க. புரத தொகுப்புக்கு அடுத்ததாக புரதங்களின் விதின்ற ஒரு தலைப்புக்குள்ள போயிட்டு பாருங்க. நான் சொல்றேன் அதுல ஒரு விஷயம் கொடுத்திருக்கிற புரதங்கள் வந்து தொகுக்கப்பட்ட பின்னர் மாற்றத்துக்குள்ளார சந்தர்ப்பத்துல முதலான ஒரு பல்பட் சங்கிலி ஒன்று மையத்துண்டத்துல வெட்டப்பட்டு அந்த ரெண்டு துண்டங்களும் இணைக்கப்பட்டுதான் இன்சுலின் உருவாகுன்ற ஒரு கதை ஒன்று சொல்றாங்க. அது செக் பண்ணி பாருங்க. சோ அதனாலதான் சிலவங்க வந்து அது ஒரு சங்கிலி தானே இருக்குது. சோ அது முதலான கட்டமைப்புக்குரிய தானே வெட்டி தானே இணைக்கப்பட்டிருக்குது. ஆனா இன்சுலின் ஒரு முதலான கட்டமைப்புக்கு உதாரணம் என்று சில கொடுக்குறாங்க. ஆனா உண்மையிலே எல்லா புரதங்களும் ஆரம்பத்துல தொகுக்கப்பட்ட முதலான கட்டமைப்பு தொகுக்கப்பட்டு முடியுது. அதுக்கு பிறகுதான் அந்த புரதங்கள தொழிற்பாட்டுக்கேற்ப அது துணையானதாக அல்லது புடையானதாக அல்லது நாட்பகுதியானதாக மாற்றத்துக்குள்ளாக அதை விளைவிக்கணும். முதலாவது அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா அதான் ரொம்ப தரல. எங்களுக்கு தந்திருக்கிற துணையான கட்டமைப்புக்கும் புடையான கட்டமைப்புக்கும் நாட்பகுதியான கட்டமைப்புக்கும் தான் உங்களுக்கு உதாரணங்கள் தந்திருச்சாங்க. அதுல பாத்தீங்கன்னு சொன்னால் துணையான கட்டமைப்புக்கு ரெண்டு விதம். ஒன்று அல்பா சுருளியில உங்களுக்கு
இந்த கெராட்டின் புரதம் தந்திருப்பாங்க. பீட்டாம் அடிப்படைந்த தகடுக்கு உங்களுக்கு சிலந்தி பட்டுனார் கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி புடையான கட்டமைப்புக்குரிய புரதங்கள்ல அநேக நொதியங்களும் கொடுத்திருப்பாங்க. அதே போல அல்புமின் கொடுத்திருப்பாங்க. அதே போல மயோகுளோபின் கொடுத்திருப்பாங்க. அதே போல நாட்பகுதியான கட்டமைப்புல பாத்தீங்கன்னு சொன்னால் கொலாஜனும் ஹீமோகுளோபினும் கொடுத்திருப்பாங்க. சோ இங்க வந்தது வந்து என்ன, துணையானது நாட்பகுதியானதுனால அதுலயும் இன்னொரு விஷயம் வந்து இந்த கட்டமைப்பு மட்டத்தில் கட்டமைப்பு புரதத்தை கேட்டுக்க ரெண்டு விஷயம் இருக்கு. இது துணையான அறிஞரும் நாட்பகுதியான அறிஞரும் அது கட்டமைப்பு குறிதான் அறிஞரும். அப்ப சில பிள்ளைகள் என்ன செஞ்சிருப்பாங்க என்றால் அந்த உதாரணத்தை சரியா பார்க்காம என்னத்த கட்டமைப்பு குறியத்துல வரணும், இந்த ரெண்டு விஷயம் அல்ல நிபந்தனை சொல்லிக்கிற அந்த புரத கட்டமைப்பு மட்டத்துக்குள்ளேயும் வர வேணும். அதே நேரம் அது ஒரு கட்டமைப்பு புரதமாக இருக்கணும். இப்ப சில பிள்ளைங்க செஞ்சுங்கள் துணையான கட்டமைப்புகள் தெரியும் கெராட்டின் வரும். இப்ப சில பிள்ளைகள் சிலந்தி பட்டுனார் கொடுத்திருக்கோம். சிலந்தி பட்டுனார் அது இடைக்கு புரதமே நாங்க புரதங்கள் வகைக்குள்ள கட்டமைப்பு புரதங்கள்ல உதாரணம் ரெண்டு இருக்கு இல்லையா, கெராட்டின் கொலாஜின். சோ அதை அதே நாட்பகுதியான புரதத்துல கட்டமைப்பு புரதத்துல கொலாஜின் வந்திருக்கிறேன். அப்போ ஒரு பிள்ளை ஆன்சர் பண்ற பிள்ளை வாசிச்சாங்க அந்த கட்டமைப்பு என்ற பாயிண்ட்ஸ் வாசிச்சாங்க. அந்த புள்ள கொடுக்கலாம் சிலந்தியின் பட்டுனார் கொடுக்கலாம். அதே மாதிரி கொலாஜின் ஹீமோகுளோபின் கொடுக்கலாம். ஒரு புள்ள ஹீமோகுளோபின் கூட கொடுக்கலாம். அப்ப இந்த விட கொடுக்குற பிள்ளைக்கு பிழை கொடுக்கும். பிழை கொடுப்போம். அப்ப சிலருக்கு நான் சிலந்தி பட்டுனார் நேரம் கட்டமைப்பு தானே, ஹீமோகுளோபின் ஒரு நாட்பகுதியான கட்டமைப்பு தானே என்று சொல்லி நான் ஆர்குமெண்ட் பண்ணலாம். ஆனா உண்மையில என்ன கேள்வியில் கேட்டுக்கிற கட்டமைப்புக்குரியதாக இருக்கணும் என்றது. அப்ப அந்த ரெண்டு நிபந்தனை பூர்த்தி செய்யண்டா எங்களுக்கு கெராட்டின் கொலாஜின் வரும். அப்ப கவனமாக நாங்க கேள்விகள் செய்கின்ற போதும் கவனமாக ஆசிக்கணும் இல்லையா. இப்ப உள்ள கேள்வி அப்படித்தான் பாகவல நாங்க லேசிமா தந்திரிக்கும், ஆனா முடிவுக்குள்ள சில விஷயங்கள் நிபந்தனையோட கேட்பாங்க. அப்ப அந்த இடங்களை நீங்க கவனமாக இருக்கணும். இப்ப பேப்பர் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, ஸ்ட்ரக்சர் தான் ஆக கஷ்டமான பேப்பர் அடிக்கும். ஏண்டா ஸ்ட்ரக்சரை சரியாக நாங்க ஆன்சர் கொடுக்கணும், அதான் இல்ல முக்கியம். எம்சிக்கலான விடையை தட்டியாச்சு விடை எடுத்துருவீங்க. சோ இங்க அப்படி செய்யலாதே. ரைட், இது 2025ஆம் ஆண்டு வந்த கேள்வி இதான். ரைட், இப்ப உங்களுக்கு விளங்கிருக்கு இது சம்பந்தமானவங்களுக்கு 2025 சம்பந்தமான வந்த விஷயங்களை சொல்லியிருப்பேன். இதுல ஏதாச்சும் யாருக்கு டவுட் இருக்காம அந்த ஆன்சர் பண்ற விதத்துல ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா? பிரச்சனை இருந்தா காய்க்கலாம். அடுத்து 2024 சாரி செலவுலாம் இப்ப நான் பார்க்க போறது 2024ஆம் ஆண்டு வந்த கேள்வி. 2024ஆம் ஆண்டு ஸ்ட்ரக்சர்ல ஒன்றுல ஏ பார்ட் வந்த பகுதி. ஏ பார்ட் வந்த பகுதி இதுல உறவுகளுக்கும் ஒன்றுன்ற கேள்வியை பார்ப்போம். அதுல கேட்கப்பட்டிருக்கின்றால் பின்வரும் ஒவ்வொரு புரதங்களினதும் தொழிலை குறிப்பிடுக. இதுல நீர்ப்பாய் அல்புமின் வந்துருச்சாங்க, ரெண்டாவதுல வந்துருச்சாங்க இல்லையா ஓவர் அல்புமின். சில நேரம் நான் முட்டை அல்புமின் தமிழ்ல சொல்லிருக்கலாம், ஓவல் முட்டை அல்புமின் ஓவல் அல்புமின். அப்ப அந்த இங்கிலீஷாலே வந்துருச்சாங்க ஓவல் அல்புமின். ரைட், நீர்ப்பாய் அல்புமின் சீர் அல்புமின். ரைட், முதலாவது ரெண்டுக்குரிய தொழிலை கேட்டுச்சாங்க. அப்ப இது புரதங்கள் வந்தது. நம்ம முதலாவது ஏன்றதுல பாருங்க நீர்ப்பாய் அல்புமின். அதாவது வர்ற வேலை என்றால் குருதியில கொழுப்பமிலங்களை கொண்டு செல்ற வேலையில செய்யும். அப்ப குருதியில் கொழுப்பமிலங்களை கொண்டு செல்வதுதான் இந்த நீர்ப்பாய் அல்புமின் தொழிலாக இருக்கு. ஆனா தீகாத்திக்காம பாருங்க ஓவல் அல்புமின். ஓவல் அல்புமின்றது முட்டையில் சேமிப்பு. முட்டையில் சேமிப்பு இதுல ஒரு பிரச்சனையும் வரப்போறல. இரண்டாவது கேள்வி உறவுகளுக்கு இரண்டாவது கேள்வியில தான் நான் எழுதும் போது உங்களுக்கு கவனம் ஒன்று தேவைப்படுது. அந்த இடத்துல நீ கவனமாக இருக்கணும். அமினோ அமிலங்கள் ஈரியல்பு மூலக்கூறுகளாக கருதப்படுவது ஏன்?
இப்ப இதுக்கு நீங்க நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக ஒரு அமினோ அமிலத்தின கட்டமைப்பை நான் கீறேன். ஒரு அமினோ அமிலத்தின கட்டமைப்பு தான். அவளுக்கு தெரியும் ஒரு அமினோ அமிலத்துல ஒரு கார்பன் இருக்கும், அத சூழ வெவ்வேறு கூட்டங்கள் இருக்கும். ஒன்று பாருங்க கார்பாக்சில் கூட்டம் இருக்குது, அதே போல ஹைட்ரஜன் இருக்கும், அதே போல அமினோ கூட்டம் இருக்கும். அதே மாதிரி பக்க சங்கிலி கூட்டம் ஆர் கூட்டம் என்று சொல்லி இருக்கு. இதுல உங்களுக்கு தெரியும் இந்த சிவப்பால காட்டப்பட்ட கார்பாக்சில் கூட்டம், ஹைட்ரஜன் அமினோ கூட்டம் எல்லாம் மாறாது. எல்லா அமினோ அமிலங்களையும் அது இருக்கிறதுனால அது முதுகெலும்பு கூட்டம் என்று சொல்றோம். இந்த ஆறு கூட்டம் தான் அது மாறும். இந்த கேள்விதான் இல்ல, கேள்வி என்ன சொல்றாங்க என்றால், ஏன் இவரை நாங்க ஈரியல்பு மூலக்கூறுன்னு சொல்றோம், இவரை நாங்க ஈரியல்பு மூலக்கூறுன்னு சொல்றோம். ஈரியல்பு மூலக்கூறுன்னு சொல்றதுக்கான காரணம், அப்ப நாங்க விட அளிக்கும் போது எங்களுக்கு தெரியும், அதாவது விட எங்களுக்கு தெரியும். இப்ப அதை எழுதுற விதம் கொண்டு வேணுமே. கார்பாக்சில் கூட்டம் அமினோ கூட்டம் இருக்குன்னு சொன்னா அப்படி கொடுத்தா எங்களுக்கு மார்க்ஸ் கிடைச்ச பொருள் இல்ல. அப்ப நாங்க சொல்லணும் எப்படி தெரியுமா, ஒரு அமினோ அமிலம் ஒன்றினுள், ஒரு அமினோ அமிலத்தினுள் என்ன ஒரு அமில இயல்புக்குரிய கார்பாக்சில் கூட்டமும் கார இயல்புக்குரிய அமினோ கூட்டமும் காணப்படுது. அதனால கொண்டிருக்குது. அதனாலதான் நாங்க ஈரியல் கொண்டு சொல்றோம். அப்ப கட்டாயம் நாங்க ஒரு அமினோ அமிலத்தினுள் சொல்லணும். அப்ப பாருங்க என்ன சொல்றோம், அவை ஒரே மூலக்கூறினுள், அப்ப இதே ஒரு மூலக்கூறு, ஒரு அமினோ அமில மூலக்கூறு, ஒரே மூலக்கூறினுள் அமில கார்பாக்சில் கூட்டத்தையும் கார அமினோ கூட்டத்தையும் கொண்டிருத்தல் அல்லது காணப்படுதல். அதனாலதான் ஈரியல்பு மூலக்கூறுன்னு சொன்னோம். அவ கட்ட ஒரே மூலக்கூறினுள் என்ற வசனம் பயன்படுத்துங்க. ஓகே, சரி. அடுத்து பாருங்க, விலங்கு கொழுப்புக்கும் தாவர கொழுப்புக்கும் இடையிலான இரு வேறுபாடுகளை குறிப்பிடுங்க. அதுல நான் பார்த்த இரண்டாவது நான் பார்த்திருக்க இரண்டாவது ஏ பகுதி பார்த்தோம், இது அமினோ அமிலமே ஈரியல்பு. பி பகுதி, இரண்டாவது பி பகுதி கேட்டுக்கிற விலங்கு கொழுப்புக்கும் தாவர கொழுப்புக்கும் இடையிலான இரு வேறுபாடு. விலங்கு கொழுப்பு தாவர கொழுப்பு இங்க கேட்டுக்கிற விலங்கு கொழுப்பு அது தாவர கொழுப்பு, இந்த ரெண்டு பேரையும் தான் கேட்டுக்கிற. இப்ப இந்த இடத்துல பிள்ளைகள் செய்யறங்க தெரியுமா, இப்படி ரெண்டா பிரிச்சு எழுத பாக்குறேன். இப்ப ரெண்டு கிடையாது வேறுபாடு கேட்டா ஸ்ட்ரக்சர் இப்படி ரெண்டா பிரிக்கிற, இப்படி பிரிச்சு எழுதுறது சரியாண்டா பில, இப்படி எழுதக்கூடாது. ஸ்ட்ரக்சருக்கு இப்படி நாங்க ரெண்டா பிரிச்சு ஆன்சர் பண்ணக்கூடாது. ஆனா அவங்க தந்தா மட்டும், எப்படி தாவர கொழுப்பு விலங்கு கொழுப்புன்னு சொல்லி அவங்க தந்தா மட்டும் என்ன செய்யணும், அப்படி நாம பிரிச்சு ஆன்சர் பண்ணலாம், அது ஓகே. தராம தந்தாங்கன்னு சொன்னால் நான் கட்டாயம் வேறுபடுத்தி ஆகணும். அந்த இந்த வேறுபாடுல ரெண்டு வேறுபாடு சம்பந்தமான கேள்விகளுக்கு ரெண்டு மாதிரி இருக்கு. ஒண்ணு விளைவிக்கலுமோ இடையிலான என்ற ஒரு வசனம் பயன்படுத்துவாங்க, இடையிலான என்ற ஒரு வசனம் பயன்படுத்துவாங்க, இன்னொன்று இருந்துட்டு பயன்படுத்துவாங்க. சோ இங்கேயும் நாங்க கவனம் இருக்கு, இடையிலான கேட்கிறது ஒன்றைக்கு இருந்துட்டு கேட்கிற ஒன்று இருக்கு. சோ ரெண்டு கொண்டல்ல, நாங்க அதையும் நாங்க கவனமா இருக்கணும். இடையிலான என்று கேட்கறதுக்கும் இருந்துட்டு கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இடையிலான என்று கேட்டா ரெண்டு பேரையும் ஒப்பிட சொல்லணும், கரெக்டா ரெண்டு பேரையும் நாங்க என்ன சொல்லணும், சொல்லி ஆகணும், ரெண்டு பேரையும் வச்சு சொல்லி ஆகணும். இருந்துட்டு கேட்டா யார கேட்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் நாங்க ஆன்சர் பண்ணணும். நான் சொன்னது இடையிலானது வேறுபாடுக்குள்ள ரெண்டு டைப். இடையிலான இருந்து திரும்ப சொல்றேன், இடையிலானது கேட்டா நாங்க ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு சொல்லணும். இருந்துட்டு கேட்டா யாரை கேட்கிறாங்களோ அவர இயல்பு மட்டும் அல்லது அவரது தொழிலை மட்டும் அவர் கேட்டிருந்தார், தொழில் சார்ந்தையோ இல்ல மட்டும் சொல்றேன். உதாரணமா இந்த கேள்விக்கு நான் ரெண்டு விதத்துல ஆன்சர் பண்ண போறேன். கேட்ட கேள்வியே முதல்ல ஆன்சர் பண்ணணும், அதுக்கு மாத்துவோம். ரைட், இப்ப கேட்டுட்டாங்கன்னா
விலங்கு கொழுப்புக்கும் தாவர கொழுப்புக்கும் இடையிலான 2 வேறுபாடுகள்டா கட்டாயம் இந்த விலங்கு கொழுப்பையும் இந்த தாவர கொழுப்பையும் கட்டாயம் அவங்களோட தன்மைகளை பற்றி சொல்லி ஆகும் 2 பேரையும். அப்ப எப்படி சொல்லலாம்? விலங்கு கொழுப்பு சரி கேட்டீங்கன்னா வேறுபாடு. விலங்கு கொழுப்பு எப்படிப்பட்ட சொல்லலாம்? ஏன்னா விலங்கு கொழுப்பு ஒரு நிரம்பிய கொழுப்பா நிரம்பாத கொழுப்பா? விலங்கு கொழுப்பு நிரம்பிய கொழுப்பாகும் அல்ல நிரம்பிய கொழுப்பமிலங்களால் ஆனவை. தாவர கொழுப்பு நிரம்பாத கொழுப்பாகும் அல்லது நிரம்பாத கொழுப்பமிலங்களால் ஆனவை. அப்படி வசனத்தை நாங்க பயன்படுத்தலாம். அல்லது அதுக்கு பதிலாக இப்படி சொல்லலாம், விலங்கு கொழுப்புகள்ற கொழுப்பமிலத்தின் ஹைட்ரோ கார்பன் சங்கிலியில இரட்டை பிணைப்பு காணப்படாதுன்னு சொல்லலாம். தாவர கொழுப்பில் கொழுப்பமிலத்தின் ஹைட்ரோ கார்பன் சங்கிலியில் இரட்டை பிணைப்பு ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேல் இரட்டை பிணைப்பு காணப்படும் சொல்லலாம். இப்ப நான் சொன்ன 3 விதங்கள்ல சொன்னது ஒண்ணுதான். அதுல ஒண்ணுதான் 3 வேறுபாடுன்றவங்க அது ஒண்ணு ஒரே விஷயத்தை தான் நான் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருக்கிறேன். ஒரே விடைக்குத்தான் ஒவ்வொரு விதமா சொன்னேன். 2வது நான் சொல்றது என்றால் விலங்கு கொழுப்புக்கு நான் அறை வெப்பநிலையில் விலங்கு கொழுப்பு எப்படி இருக்கும் என்றால் திண்ம நிலையில இருக்கும். அறை வெப்ப ரூம் டெம்பரேச்சர் கட்ட அறை வெப்பநிலையில் திண்மம், தாவர கொழுப்பு அறை வெப்பநிலையில திரவமாக இருக்கும். நான் 2 வேறுபாடு தான் சொல்லியிருக்கேன். அதான் ஆனா முதலாவது வேறுபாடு மட்டும் ஒவ்வொரு வித்தியாசமான பொழுது இதை நான் 2 ஒப்பிட்டு சொல்றேன். இதே கேள்விய எப்படி கேட்கலாம்? விலங்கு கொழுப்பிலிருந்து தாவர கொழுப்பு வேறுபடுகின்ற இயல்புன்னு கேட்டா தாவர கொழுப்பு மட்டும்தான் சொல்லணும். அல்லது தாவர கொழுப்பிலிருந்து விலங்கு கொழுப்பு வேறுபடுகின்ற இயல்புன்னு கேட்டா விலங்கு கொழுப்பு மட்டும்தான் சொல்லணும். இதுதான் இல்ல விஷயம். இது நிறைய பிள்ளைகளுக்கு இந்த விஷயம் தெரியாம சில பிள்ளைகள் அட்டவணை அடிக்குது, சில பிள்ளைகள் இடைக்கால கேட்டால் இருந்த அடிச்சு விட அல்லது இடைநாடு கேட்ட இருந்த மட்டும் இல்லது. இதுகள் பிழை. சரியா கேட்கிற கேள்விய விளங்கி ஆன்சர் பண்ணலாம். விளையாட்டா பிள்ளைகளா? அடுத்த 2023ஆம் ஆண்டு வந்த கேள்விக்கு போகும். 2023ஆம் ஆண்டு வந்த கேள்வி. ரெண்டாயிரத்தி 23ஆம் ஆண்டு வந்த கேள்வி ஸ்ட்ரக்சர்ல அதுவும் என்னன்னா ஒன்றுல ஏற்பாட்டுல நியூக்ளியோ ரைட்டுக்கும் நியூக்ளியோ சைட்டுக்கும் இடையான வேறுபாடு. முதலாவது நியூக்ளியோ டைட் என்னன்னு முதலாவது இதை கீழினால் விளங்கப்படுத்துறதான். ரெண்டு பேர்லையும் பாத்தீங்கன்னு சொன்னால் பெண்டோஸ் வெல்லம் ஒரு பொதுவான கூறா இருக்கும். அதே போல நைட்ரசன் மூலமும் ஒரு பொதுவான கூறா இருக்கும். சோ ரெண்டுலையுமே நான் எழுதினத்துல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ரெண்டுலையுமே பெண்டோஸ் வெல்லமும் நைட்ரசன் மூலமும் இருக்கு. இப்ப என்ன மாற்றம் என்றால் ஒரு நியூக்ளியோடைட்டாக இருந்தால் கட்டாயம் பாஸ்பேட் கூட்டம் இருக்கும். பாஸ்பேட் கூட்டம் இருக்கு. ஒரு நியூக்ளியோசைட் இருந்தா பாஸ்பேட் கூட்டம் இல்லை. அப்ப பாருங்க இதுதான் நியூக்ளியோடைட், இது நியூக்ளியோடைட். நியூக்ளியோரைட்னு சொல்லி தமிழ் எழுதுவோம். இது நியூக்ளியோசைட், இது நியூக்ளியோசைட். அப்ப இது ரெண்டு பாருங்க. இங்க கேள்வி என்னன்னு பாருங்க. இப்ப இருந்தா இடையிலானதா? இடையிலான கேட்டிருந்தா சோ ரெண்டையும் என்ன செய்யணும்? நான் சொன்னேனே ஒரு ஒப்பீடு கேள்வி வந்தா, ஒரு ஒப்பீடு அல்லது வேறுபாடு, ஒப்பீடு அல்லது வேறுபாட்டுக்குரிய கேள்வி வந்தா நான் சொன்னோம் இங்க கேட்கப்பட்டிருக்குது இடையிலான கேட்டா, இடையிலான வசனங்க பயன்படுத்திருக்கேன். அப்படி கேட்டா நான் என்ன சொன்னேன்? இந்த 2 பேரையும் சொல்லிக்கிறோம். எப்படி சொன்னோம்? நியூக்ளியோடைட்டில் பாஸ்பேட் கூட்டம் காணப்படும், நியூக்ளியோசைட்டில் பாஸ்பேட் கூட்டம் இழக்கப்பட்டிருக்கும் அல்லது கொண்டிருக்காது. சோ இதான் அதுக்குரிய ஆன்சர். ஓகே, இதே எப்படி கேட்டிருந்தா நியூக்ளியோடைட்டில் இருந்து நியூக்ளியோசைட் வேறுபடும் கேட்டா நியூக்ளியோடைட்டில் பாஸ்பேட் கூட்டம் இல்லை அல்லது கொண்டிருக்காது அல்லது இழக்கப்பட்டிருக்கும் சொன்னா போதும். இவரை பத்தி சொல்ல தேவையில்லை. ஓகே,
சரி, அடுத்த கேள்வி 2022ஆம் ஆண்டு வந்த கேள்வி பார்ப்போம். 2022ஆம் ஆண்டு வந்த கேள்வி 2022. இதுல கேள்வி என்ன கேட்கப்பட்டீங்கன்னா, தாழ்த்தா இருசக்கரைட் உருவாக்கும். அது என்சிக்ல நாங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். தாழ்த்தா இருசக்கரைட்னா சுக்ரோஸ். சுக்ரோஸ். சோ சுக்ரோஸை உருவாக்குறது யார்? சுக்ரோஸ் உருவாக்குறது யாரு? நான் பார்த்திருந்தோம். சுக்ரோஸ் வந்து 2 ஒரு சக்கரைட்டுகள் வரை யார் அவரை உருவாக்குன்னு பார்த்தோம். கொடுக்கல் தாக்கத்தான் பார்த்திருந்தோம். 2 பேர். ஒன்று நான் பார்த்திருந்தோம் குளுக்கோஸ். இன்னொரு யாருன்னு பார்த்தா ஃப்ரக்டோஸ். கேள்வி, தாழ்த்தாத இருசக்கரைட்டுன்றது இவர்தான். இவர்தான் தாழ்த்தார். இவர் ஒரு சக்கரைட்டு யாருன்னு கேட்டா குளுக்கோஸை நீங்க ஃப்ரக்டோஸை ஆன்சர் பண்ணா சரி. இதே கேள்வி என்ன விதத்துல கேட்கலாம்? தாழ்த்தா இருசக்கரைட்டின் உள்ள கீட்டோஸ் வெல்லம் எது? தாழ்த்தா இருசக்கரைட்டில் உள்ள கீட்டோஸ் வெல்லம் கேட்கலாம். அப்ப என்ன? ஃப்ரக்டோஸ் மட்டும் வரும். தாழ்த்தா இருசக்கரைட்டில் உள்ள அல்டோஸ் வெல்லம் என்னன்னு கேட்கலாம். என்ன? குளுக்கோஸ். அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்டாலும் ஒரே ஒரு தியரி தான். சுக்ரோஸ் என்றது ஒரு தாழ்த்தா வெல்லம், அது ஆக்கிற கூறுகள் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ். குளுக்கோஸ் என்பது ஒரு ஆல்டோஸ் வெல்லம், ஃப்ரக்டோஸ் என்பது ஒரு கீட்டோஸ் வெல்லம் என்ற தியரி தெரிஞ்சா உங்களுக்கு எந்த விதமான கேள்வி வந்தாலும் செய்யலாம். அடுத்த 2021ஆம் ஆண்டு வந்த கேள்வி. 2021 இந்த கேள்வி 2021 2வது ஸ்ட்ரக்சர்ல ஏற்பாட்டுல வந்து கேள்வி உண்டு. அதுல போற்றி நினைக்கிறேன் பாருங்க. மனிதன் பாதுகாப்பு வகைபாகத்தை கொண்ட புரதம். புரதங்கள்ன்ற வகைகள் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தியரியில. ஊக்கி புரதம், கட்டமைப்பு புரதம், சேமிப்பு புரதம், கொண்டு செல்லும் புரதம், பாதுகாப்பு புரதம், ஓமனுக்குரிய புரதங்கள் என்று சொல்லு. அப்ப பாதுகாப்பு புரதத்துல வாரதுதான் இம்யூனோகுளோபியூலின். இப்ப சில பிள்ளைகள் இப்ப இந்த ஆன்சர் தான் உண்மையில புரத வகைக்குள்ள இம்யூனோகுளோபினை எழுதிடும். வளமையா நாங்க உண்மையில பிரதானமா கொடுக்குற ஆன்சர் இம்யூனோகுளோபின் தான். ஆனா சில பிள்ளைகள் என்ன செய்யலாம், பாதுகாப்பு புரதம் தானே, இம்யூனிட்டியில வரக்கூடிய தெரியும், உள்ளார்ந்த நீர்ப்பிரணத்துல வரக்கூடிய, அதுலயும் அகத்தடை பாதுகாப்புல வரக்கூடியவங்களுக்கு தெரியும் இண்டபெரோன். பழைய பேர், பழைய அப்டேட்ல வந்தது தலையிட்டு புரதம். அது இனிமே அங்க செல்லுபடியாகாது. நீங்க இண்டபெரோன் தமிழ்ல எழுதுங்க, பிரச்சனை இல்லை. இன்னொன்றுதான் காம்ப்ளிமெண்டரி புரோட்டீன் சொல்றது நிரப்பு புரதம். நீங்க நிரப்பு புரதம் எழுதலாம். அப்ப இப்ப சொல்லணும்னாங்க இண்டபெரோன் நிரப்பு புரதம். சோ அதையும் கூட உங்களுக்கு விடைக்கு கொடுத்திருந்தாங்க. அது வேலை என்னன்னா பிள்ளைங்க எழுதிச்சோன்றதுக்காக வேண்டி கொடுத்திருந்தது. ஆனா உண்மையே அவங்க ப்ரொஃபசர் கொடுத்த ஆன்சர் வந்து இம்யூனோகுளோபின் தான் கொடுத்திருந்தார். விளங்குதா? இப்ப இதுக்கு மேலதிகமாக சில பிள்ளைகள் அதுவும் ஒரு பாதுகாப்பு தானேமா, இம்யூனிட்டின்றதே ஒரு பிறப்புல இருந்து பாதுகாப்பு அளிக்கக்கூடியதானே. சோ அதனால அதை விடையும் கொடுத்திருந்தாங்க. அப்படி எழுதையில தானே பிள்ளைகள் பிளட் இல்லையே, அதனால கொடுத்திருந்தாங்க. ஆனா நாங்க எப்பொழுதுமே மெயினான ஆன்சர் நாங்க எங்களுக்கு அந்த தியரியில இம்யூனோகுளோபின் அதை கொடுத்த ஒரு பிரச்சனையும் வரப்போறல. ஆனா அது சுவரா அடுத்த முறை வரப்போல தருவாங்க இல்லையானு 2வது விஷயம். விளக்குதா? அப்ப மெயினான விடைகளை தான் நாங்க கொடுக்க பழகுவோம். ஓகே, அடுத்த கேள்வி. அது பி பார்ட். இது சி பார்ட். பங்கஸின் கலைச்சுவராக அமையும் ஒரு பல்சக்கரை ஒரு பாத்து. சில பிள்ளைகள் அந்த கேள்வியை வாசிக்கிறது. இப்ப பங்கஸ்ல கலைச்சுவர்ல கைட்டின் இருக்குது, இது கேள்வி அல்ல. கைட்டின்ன்றது வந்து அங்க கேட்கிற கேள்வி விடை அல்ல. ஏன்னா அதுல ஒரு பாத்து தான் கேள்வி. இவரை ஆக்குற கைட்டின் ஆக்குற ஒரு பாத்து யார் தான் இந்த கேள்வி. அப்ப குளுக்கோஸ் அமைன் தான் அதுக்குரிய விடை. ஆனா சில பிள்ளைகள் கேள்வியை கவனம் வாசிச்சாம கைட்டின் எழுதி விட்டு வந்துடுற, கடைசி முடிவு என்ன கேட்கிறாங்க, அதுல ஒரு பாத்து தான் கேள்வி. அப்ப வேண்டாம் கேட்கிறாங்க, அதுலயும் கூட குளுக்கோஸ் அமைன் எழுதாம கைட்டின் எழுதிட்டு வருவாங்க. கைட்டின் பல்சக்கரை குளுக்கோஸ் அமைன் அதுல ஒரு பாத்து. அதே மாதிரி 2020ஆம் ஆண்டு வந்த ஏலையும் பியிலையும் வந்த கேள்வியில அதுல நாங்களும் ஏ பாட்டுக்குரியதான் நீங்க போட்டுங்க. ஏலையும் பியில வந்திருக்கிற அதுல ஏ பாட்டு மட்டும்தான் நீங்க வரப்போகுது. பாருங்க, 2020ஆம் ஆண்டு வந்தது. 2020ஆம் ஆண்டு வந்தது பாருங்க.
முதலாவதுல. சரி பாருங்க, இங்க பின்வரும் ஒவ்வொன்றினதும் உரோவிலக்கம் 2 அதுல 3 கேட்கப்பட்டிருச்சு. இதுல பெட்டின கொடுத்திருந்தான், பெட்டின். இன்னொன்று அரைச்செல்லுலோஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. அரைச்செல்லுலோஸ்னா நான் ஹெமிசெல்லுலோஸ்னு சொல்றேன் சார். அரைச்செல்லுலோஸ் பிரச்சனை இல்லை. அப்ப இதுல வந்து இன்னொரு கேள்வி கேட்டீங்கன்னா NAD பிளஸ் ரயம், NADP பிளஸ் ரயம், FAD ரயம் பொதுவான தொழில் கேட்டிருக்கிறேன். இப்ப கேள்வி என்னன்னு கேட்டால், முதலாவது வந்து பெட்டினை அரைச்செல்லுலோஸினுடைய ஒரு பாத்தை கேட்டிருக்காங்க. சோ பெட்டின ஒரு பாத்து யார் வரும்னா உங்களுக்கு தெரியும், கெலக்ட்ரோனிக் அமிலம். எலக்ட்ரானிக் அமிலம். இப்ப சில பேர் இருக்கிற நாங்க இங்கிலீஷ்ல தான் எழுதணும், தமிழ் எழுதுறா ரெண்டும் பயன்படுத்தலாம். ஆனா ஒன்று விஷயம், இந்த எழுதும்போது இந்த இங்கிலீஷ்ல உள்ள ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகுனா மார்க்ஸ் கிடைச்சாது. அப்ப அதை கவனம் இருக்கணும். தமிழ் எழுதும் போது பிரச்சனை, காண போட்டெழுக்கலாம். சின்ன ராணா வருதா எலக்ட்ரானிக், பெரிய ராணா வரதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இங்கிலீஷ் எழுதுறதுல கவனமா இருக்கணும். அது ஹெமிசெல்லுலோஸ்ல வந்து பெண்டோஸ் வரும், அதே போல ஹெக்ஸோஸ் வரும். பெண்டோஸ் ஹெக்ஸோஸ் தான் என்ன வரப்போகுது, அரைச்செல்லுலோஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த NAD பிளஸ் NADP பிளஸ் FAD. இப்ப இதுல அவங்களுக்கு இந்த 3 பேரையும் சொல்லப்பட பாருங்க. சில தொழில் வந்து பொதுவா ஒன்றுமே சொல்லாம சொல்லப்படுது. ஆனா 3வது தொழில் மட்டும்தான் அது எங்க கலச்சுவாசத்திலையா அல்லது ஒளித்தொகுப்பிலையா என்றதை சொல்லிருக்காங்க. நீங்க அதை பார்க்கணும் இல்லையா? அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா NAD பிளஸ் NADP பிளஸ் விபரிப்பு தேவையில்லை. நிகோட்டினமைட் அடினோசின் டைநியூக்ளியோடைட் சொல்லுவோம், நிகோட்டினமைட் அடினோசின் டைநியூக்ளியோடைட் பாஸ்பேட் சொல்லுவோம், ஃப்ளவின் அடினோசின் டைநியூக்ளியோடைட் சொல்லுவோம். இதுல விபரிப்பு தேவையில்லை. இப்ப சோட்டா எழுதலாம், எல்லாத்துக்குமே சோட்டா எழுதணும் இல்ல, எல்லாத்துக்கும் விவரிப்பு எழுதணும் இல்ல. எங்க எழுதணும், எப்படி எழுதப்படான்ற, எங்க எழுதப்படான்ற விஷயத்த நாங்க ஒரு இடத்துல சொல்லிட்டு வாருங்க. சரி, இதுக்கு தேவைப்படாது. இப்ப இது கேள்வி என்னன்னா, இது 3க்கும் பொதுவான தொழில் கேட்டுக்கிற. அப்ப நாம யோசிக்கணும், எங்களுக்கு தந்திரிக்கான தெளிவா அந்த 3வது தொழில் தான் இந்த ஒட்சியேற்றும் கருவின்ற அந்த தொழிலை தரப்படும். கலச்சுவாசத்திலையா ஒளித்தொகுப்பிலையா என்று சொல்லித்தாங்க. சோ மத்த 2 தொழிலையும் சொல்லல. அப்ப ஆகவே நாங்க அதனாலதான் இங்க நாங்க துணை நொதியமாக தொழிற்படும், அடுத்தது இலத்திரன் காவியா தொழிற்படும். இந்த இடத்துல இலத்திரன் காவிக்கு எங்கட பிள்ளைகள் கொடுக்குற இந்த ஷார்ட்கட் EN இதை போடானாம். ஏன் இதை EN போடானாம்னு சொல்றேன்னு கேட்டா, நல்ல விளைக்கணும். EN வந்து ஒளித்தொகுப்பின் ஒளியில் தங்கில தாக்கம் 2022 நினைக்கிறேன், 22 23 ஏரியா 22 2023 2023 ஸ்கீம் இருந்தா எஸ்சியில சேர்த்து பாருங்க. ஒளியில் தங்கில நேர்கோட்டுக்குரிய இலத்திரன் பாய்ச்சல கேட்டிருந்தாங்க. நல்ல ஸ்கீம்ல பாருங்க, இதுல நிபந்தனை கொடுத்திருக்காங்க. யாரெல்லாம் இலத்திரனுக்கு பதிலாக ENஐ பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு அந்த புள்ளி வழங்கப்பட மாட்டாங்க, புள்ளி கொடுக்கப்பட மாட்டாங்க கொடுத்திருக்காங்க. அப்ப ஆகவே நாங்க எழுதும் போது இந்த எழுதக்கூடிய விடயங்களுக்கு மட்டும்தான் நீங்க சோட்டா எழுதுங்க, விளங்குதா? மற்றதுக்கெல்லாம் எழுத ஆனாம். நீங்க உங்களுக்கு அதை எழுதுறதா இப்ப புள்ளி, அதாவது இலத்திரன் எழுதுறதுக்கு நீங்க பெரிய ஒரு நேரம் எடுக்க, மணித்தியால் கணக்குல எடுக்க போறல, உங்களுக்கு கொஞ்சம் நேரம் தான் எடுக்க போகுது. சோ அதனால கவனமாக நீங்க முழுமையா எழுதுங்கன்றதான் நான் உங்களுக்கு சொல்றேன் அட்வைஸ். ரைட். அப்ப அதை 2 தான் நான் எழுதப்படுத்திக்கிறேன். மற்றதுக்கு மட்டும்தான் நாங்க எங்க சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு நிபந்தனை இருக்கிறேன். அடுத்த பாருங்க, 2019ஆம் ஆண்டு வந்த கேள்வி. இது 2019ல ஸ்ட்ரக்சர் 1ல A பகுதி தான் நீங்க எங்க கேட்கிட்ட. அதுல பாருங்க, உரோமலக்கம் 1ல ABயும் உரோமலக்கம் 2ல சரியா ஒரு தனி கேள்வி கேட்டுக்கிறேன். சோ ஏ வந்து அங்கில் காணப்படும் பிரதான லிப்பிட்டுகள். இப்ப பிரதான லிப்பிட்டுகள்ல ட்ரைஏசைல் கிளிசரோல் அல்லது அதுக்கு பதிலாக ட்ரைகிளிசரைட், அதாவது மூஏசைல் கிளிசரோல் மூகிளிசரைட் அல்லது கொழுப்பு நான்சர் கொடுக்கலாம். 3ல ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். 2வது போஸ்போலிப்பிட்டுகள், 3வது ஸ்டிராய்டுகள். இந்த 3 தான்
இந்த லிப்பிட்டின் வகைகளுக்குள்ள வரப்போகுது. லிப்பிட்டின் வகைக்குள்ள அடுத்த கேள்வி கேட்கிறது, கலமென்ஸை பிரதான லிப்பிட், கலமென்ஸ்ல காணப்படும் பிரதான லிப்பிட் யாரு பிள்ளைனா? போஸ்போலிப்பிட். யார் வரப்போகுது? போஸ்போலிப்பிட் வரப்போகுது. ரைட்டா பிள்ளைனா? கலமென்ஸில் பிரதான லிப்பிட் யாரு? போஸ்போலிப்பிட். அடுத்த பாருங்க, நிரம்பிய கொழுப்பமிலத்துக்கும் நிரம்பாத கொழுப்பமிலத்துக்கும் இடையிலான வேறுபாடு. நான் உங்களுக்கு எம்சிக்யூல நான் உங்களுக்கு லிப்பிட்டை விளங்கப்படுத்தக்குள்ள சொல்லியிருப்பேன், அந்த வீடியோ பார்க்கலாம். முதலாவது நான் சொன்னோம், சில பிள்ளை ஆன்சர் பண்ற விதத்தை சொல்றாங்க. சில பேர் சொல்லுவாங்க நிரம்பிய கொழுப்பமிலத்தில் இரட்டை பிணைப்பு இல்லை, நிரம்பாத கொழுப்பமிலத்தில் இரட்டை பிணைப்பு உண்டு. இந்த விட சரியான்னு சொன்ன பிள்ளை என்னடாப்பா, நிரம்பிய கொழுப்பமிலத்தில் இரட்டை பிணைப்பு இல்லதானே, நிரம்பாத கொழுப்பமிலத்தில் இரட்டை பிணைப்பு இருச்சுதானே, அப்ப ஏன் அது நான் பிள்ளைன்னு சொல்லணும்னு கேட்டா சரியா இடத்த சொல்லணும். ஒரு கொழுப்பமிலத்தில இரட்டை பிணைப்புன்றது எல்லா கொழுப்பமிலத்திலும் இரட்டை பிணைப்பு இருச்சு, எங்க கார்பனுக்கு இடையில இரட்டை பிணைப்பு வருது. ஆனா இந்த ஹைட்ரோ கார்பன் சங்கிலி இருக்குதானே, இந்த ஹைட்ரோ கார்பன் சங்கிலியில இரட்டை பிணைப்பு இருச்சா இல்லையன்றது நான் தெளிவா சொல்லணும். அப்ப எப்படி எழுதலாம்? நிரம்பிய கொழுப்பமிலத்தின் ஹைட்ரோ கார்பன் சங்கிலியில் இரட்டை பிணைப்பு இங்கதான் சொல்லணும், இல்லை அல்லது கொண்டிருக்காது. ஆனால் நிரம்பாத கொழுப்பமிலத்தின் ஹைட்ரோ கார்பன் சங்கிலியில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இரட்டை பிணைப்புகள் காணப்படும் என்றுதான் சரியானது. இங்க இடையிலான கட்டத்துல ரெண்டு ஒப்பிட்டு சொல்றேன். அல்ல ஒன்றை மட்டும் கேட்டிருந்தா நாங்க அதை மட்டும் எழுதினா போதும். சோ இது அதே மாதிரி 2019ஆம் ஆண்டு வந்த கேள்வி செஞ்சோம். அதே மாதிரி 2018ஆம் ஆண்டு வந்த கேள்வி பார்ப்போம். 2018ஆம் ஆண்டு 2018 2018 ஸ்ட்ரக்சர் ஒன்றில பி பார்ட்ல கேட்கப்பட்டிருச்சு. பி பார்ட் 2018ல. சோ இங்க என்ன கேட்கிறோம் என்றால், கார்பன் அணுக்களின் எண்ணிக்கைக்குவாறு 4 ஒரு சக்கரேட்டின் பெருட்டு ஒவ்வொன்று ஓர் உதாரணம். இங்க ஒரு உதாரணம் தான் கேட்டிருக்காங்க. இப்ப 4ல நிறைய பேர் என்னன்னா இப்படி எழுதிருக்காங்க, 3 கார்பன் 4 கார்பன் 5 கார்பன் 6 கார்பன் இப்படி எழுதி போட்டு சில பேர் எப்படி எழுதி கிளிசரால்டிஹைட், இதுக்கு வந்து எரித்ரோஸ் எழுதிக்கும், எரித்ரோஸ், இதுக்கு ரைபோஸ் சில பேர் எழுதிருக்கு, 3 எழுதிக்கிறாங்க. அல்லது டிஎக்ஸ் ரைபோஸ், டிஎக்ஸ் ரைபோஸ் அல்லது ரிபிலோஸ் இல்லையா, ரிபிலோஸ். ஆகவே 6 கார்பனுக்கு குளுக்கோஸ், கலக்டோஸ், ஃப்ரக்டோஸ். இப்ப ஒன்றுதான் உதாரணம் கேட்டிக்கிற, நான் இந்த 3 கார்பன் 4 கார்பன் 5 கார்பன் எழுதிருந்தா இதுக்கு அவங்க மார்க்ஸ் கொடுக்கல. சோ இது தவறானதாக கொடுத்திருக்காங்க. ஏன் பிள்ளைகளா 3 கார்பன் 4 கார்பன் 5 கார்பன் 6 கார்பன் கொடுத்ததுக்கு ஏன் மார்க்ஸ் கொடுக்கல? இங்க கேட்டுட்டாங்க, அந்த கார்பன் அணுக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு பேர் சொல்லிருச்சு. 3 கார்பன் என்று சொல்றல, 3 கார்பன் தான், 3 கார்பனுக்கு பேர் லத்தீன் என்ன? இதுக்கு ட்ரையோஸ், இதுக்கு டெட்ரோஸ், இதுக்கு பெண்டோஸ். தமிழே எழுதலாம், பிரச்சனை இல்லை. கட்டா இங்கிலீஷ் எழுதலாம், தமிழ்ல ஹெக்ஸன். சோ இப்படி கொடுத்திருந்தா தான் உங்களுக்கு புள்ளிக்க வழங்கும். இன்னொரு பார்த்தாங்க, சிலதுல ட்ரையோஸ் எழுதி போட்டு கிளிசல்டிகிட் பயிலாக வேற ஒன்று எழுதியிருந்தா, கிளிசல்டிகிட் இல்லாம வேறொரு ஆன்சர் பண்ணிருந்தாலும் உங்களுக்கு அந்த இடத்துல புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது. அப்ப இதான் உள்ளவங்களுக்கு அங்க பின்பற்ற லேசா இருந்தாலும் கேள்வி சில நிபந்தனைகளை பார்த்துதான் நாங்க ஆன்சர் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இது 2018ஆம் ஆண்டு வந்த, அதே போல 2016ஆம் ஆண்டு வந்த ஸ்ட்ரக்சர் கேள்வி பாருங்க. 2014 அதே பாருங்க. 2016ல ஏ பகுதி இல்லையா, 2016ல ஏ பகுதியில வந்த கேள்வி, ஏ பகுதியில வந்த கேள்வி, பின்னோட்டில் காணப்படும் இருசக்கரைட் வெள்ளத்தை பிரிட்டு ஒவ்வொன்றுக்கும் உரிய ஒரு சர்க்கரை கூறுகள், ஒரு சர்க்கரை கூறுகள் கேட்டுக்கிறார். அப்ப பாருங்க, கரும்புல
இருக்கிற கரும்பு தெரியும். கரும்புல காணப்படுற இன்செக்ரேட் சுக்ரோஸ். சுக்ரோஸ்ல ஆக்குற ஒரு சர்க்கரைட் யாரு? குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும். இதுதான் அதுக்கான ஆன்சர். இரண்டாவது கேட்டீங்க முளைக்கு வித்துகள். இது உங்களுக்கு சில நேரம் எங்களை புதிய இதுல தராம இருக்கலாம். ஆனா அது எப்படி தெரியணும் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு வித்து உதாரணமாக ஒரு மாப்பொருளை சேமிப்பாக கொண்டுள்ள ஒரு வித்தொண்டு முளைக்கிற டைம்ல மாப்பொருள் அமிலேசால உடைக்கப்படுவது என்ன வரும்? மோல்டோஸ். ஆக முளைக்கு வித்துகள்ல வரக்கூடிய வெள்ளம் அது மோல்டோஸ். இது தரணும் இல்லை, நாங்க கிளியரா விளங்குற விஷயம் உண்டு. ஆக இதுல ஆகக்கூட என்ன வரப்போகுது? ரெண்டுமே குளுக்கோஸ் குளுக்கோஸ் எழுத தேவையில்லையா? ஒரு தரம் குளுக்கோஸ் எழுதுனா போதும். மூணாவது பால். பால் என்று சொல்றது இங்க முளையூட்டிகளின் பாலை குறிக்குது. சோ முளையூட்டிகளின் பால்ல காணப்படுற சர்க்கரைட் என்ன எடுக்கலா? லெக்டோஸ். சோ லெக்டோஸ் ஆகக்கூறுகள் குளுக்கோஸும் அதே போல கெலக்டோஸும் வரப்போகுது. சோ இதான் நீ புரிய. அப்ப உங்களுக்கு எப்படி புள்ளிகள் வழங்கப்பட்டிருந்தால் இது ஒன்றுக்கும் ஒரு சரி, இதுக்கும் இதுக்கு ஒன்றுதான், இதுக்கு ரெண்டு. சோ மொத்தமாக எங்களுக்கு 8 சரியா திரும்பி. அடுத்த 2011ஆம் ஆண்டு வந்த கேள்வி நியூக்ளிக் அமிலங்கள் தொடர்பான கேள்வி. அதை நாம் பார்த்தோம். 2011ஆம் ஆண்டு 2011 என்ன கேட்கப்பட்டீங்கன்னு சொன்னால் ஒரு டிஎன்ஏ மூலக்கூறு ஒரு படம் வந்துருச்சாங்க. ஒரு டிஎன்ஏ மூலக்கூறு படம் வந்துருக்கேன். நான் கீழே தள்ளத்தை ஒரு டிஎன்ஏ மூலக்கூறு படம் வந்துருக்கேன். சரியா? இப்படி தந்துட்டு தலைக்கு வரும் இல்லையா? தலையில தந்துட்டு இப்ப என்ன செய்யறாங்க என்றால் இதுல தரப்பட்டு பாருங்க. அதே மாதிரி இதுல இதான் நம்மளுக்கு தரப்பட்டது. சோ இதுல கேள்வி என்னன்னு கேட்டால் இதுல பிணைப்பை போட்டிருக்கிறேன். இதுல வந்திருக்கிற எடிலின இதுல குவானினை தந்திருக்கிறார். இது 2 தந்திருக்கிறது. இது 3 தந்திருச்சாங்க. இது 1 தந்திருச்சாங்க. இது 4 தந்திருச்சாங்க. அப்ப 1 2 3 4. கேள்வி என்னென்னால் 1 2 3 4 என்பவற்றை பேருங்க. சோ உங்களுக்கு தெரியும் அடின்னு 2 ஹைட்ரஜன் பிணைப்பால இணைக்கப்பட்ட யார் ஒன்று யார் இருக்கும் பாத்தீங்கன்னா நாம தைமின். சில பிள்ளைகள் ஏற்றி பயிலா தந்திருக்கிறதானே தீட்டு கொடுத்திருந்தா பிழை. தைமின் என்று சொல்லி எழுதணும். தைமின் என்று சொல்லி கட்டாயம் எழுதப்படணும். குறியீடுகள் அவங்க தந்திருக்கலாம். நாங்க எழுதும் போது நம்ம சரியாக தான் எழுதணும். அதே மாதிரி ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரெண்டாவது நமக்கு தெரியும் டிஎன்ஏன்றதுனால நம்ம தெளிவா சொல்லிட்டாங்க. ஒரு டிஎன்ஏன்றதுனால அதுக்கு நாங்க கட்டாயம் டிஎக்ஸ் ரைபோஸ் வெள்ளம் தான் சொல்லணும். சில பிள்ளைகள் என்ன செஞ்சிருக்கோம்னால் பெண்டோஸ் வெள்ளம் கொடுத்துருச்சுமா. பெண்டோஸ் கொடுத்திருந்தா பிள்ளை. ஏன்னா டிஎன்ஏன்றது அதுக்கு தந்திருச்சாங்க. டிஎன்ஏ சொல்லிருச்சாங்க. அப்ப டிஎன்ஏல காணப்படுற வெள்ளம் யாருன்றத கட்டாயம் சொல்லி கொடுப்பாங்க. சில பெண்டோஸ் வெள்ளம் தானே எங்களுக்கு மார்க்ஸ் தரவே தெரியலாம். ஏன்னா அது டிஎன்ஏ ஆர்என்ஏ தெரியாட்டிதான் நாங்க பெண்டோஸ் வெள்ளம் கொடுக்கலாம். நியூக்ளிக் அமிலம் சொல்லி பொதுவாக கேட்கலாம். சோ என்னன்னு சரி தெரிஞ்சிருந்தா கட்டா அந்த வெள்ளத்தை கொடுத்தாகணும். மூணாவது பாருங்க இந்த 2 இதுல பாருங்க இந்த இது 2 பிணைப்பு. இந்த 2 ஆனா பிணைப்பு இல்லாம இந்த இடத்துல அந்த இணைக்கிற அந்த பாஸ்பேட் கூட்டத்தை தெரிஞ்சாங்க. பாஸ்பேட் கூட்டம். இது ஆன்சர் பாஸ்பேட் கூட்டமாக நிச்சயம். ரைட். 4வது உங்களுக்கு தெரியும் குவானினோட 3 ஹைட்ரஜன் பிணைப்பு இணைகிறது. 4வது சைட்டோசின் இருக்கு. சைட்டோசின். ஆக நாங்க சைட்டோசின் முழுமை எழுதணும். ஆகவே குறியீடு பயன்படுத்தலாம். அடுத்த கேள்வி வரைபடத்தில் ஒரு தனி நியூக்ளியோடைடை சுற்றி ஒரு வட்டத்தை இடுக. இந்த வட்டத்தை இட்டதிலே பிள்ளைகள் குழப்பம். நல்லா கவனிக்கணும். இந்த பாஸ்பேட் கூட்டம் இவருடையதா அல்லது இதுக்கு மேல் உள்ளதான்னு தெரியணும்.
நல்ல இப்ப இது ஒரு 3 days முனையில இந்த 3 days முனையில இருந்து இது 5 days முனை முடியுதுன்றால் இந்த பாஸ்பேட் கூட்டம் இவர் அல்ல, இந்த வெள்ளத்தில இணைஞ்ச பாஸ்பேட் அல்ல. அதே மாதிரி இவர பாஸ்பேட் கூட்டம் இவர் அல்ல. அப்ப நல்லா இருக்கணும், இவர் இந்த டிஎக்ஸ் ரைபோஸ் வெள்ளத்தில பாஸ்பேட் கூட்டம் இவர் தான், இந்த வெள்ளத்தில பாஸ்பேட் கூட்டம் இவர் தான். அதே மாதிரி மாறி பாருங்க, இந்த வெள்ளத்தில பாஸ்பேட் கூட்டம் இது அல்ல, இது அதுக்கு மேலவான இவர பாஸ்பேட் கூட்டம் இது. அதே மாதிரி இந்த டிஎக்ஸ் வெள்ளத்தில பாஸ்பேட் இது. அதை பார்த்து கொடுத்தான் ஒரு நியூக்ளியோடைட் என்றது என்ன, ஒரு பெண்டோஸ் வெல்லம் பாஸ்பேட் கூட்டம் நைட்ரசன் மூலம். அப்ப இங்க டிஎன்ஏன்றதுனால இங்க பக்கத்துல நீங்க காட்டுறதாக இருந்தால் ஒரு நியூக்ளியோடைட் இப்படி ஒரு புள்ளையோட இப்படி காட்டுமாக இருந்தால் பாருங்க, ஒரு புள்ளை வந்து இப்படி காட்டுமாக இருந்தால் இது சரியான்னு சொல்லுங்க. இப்ப ஒரு புள்ளை வந்து இப்படி காட்டு, இது சரியா பில ஏ இந்த வெள்ளத்தோட பாஸ்பேட் கூட்டம் இது அல்ல, அது பில. அப்ப இது நான் வரைஞ்சது பில. அப்ப எப்படி வரணும், இப்படித்தான் வரணும், இதான் சரி. அல்லது இப்படித்தான் வரணும், இதான் சரி. சோ அங்காள பக்கத்துக்கு வரையறா இப்படி வரைஞ்சா பில, இப்படி வரைஞ்சா பில. அப்ப எப்படி வரணும், இவர நைட்ரசன் மூலம் சேர்த்து இதான் பாஸ்பேட் கூட்டம், அதே போல இவர நைட்ரசன் சேர்த்து இதான் பாஸ்பேட் கூட்டம். இப்படித்தான் நாங்க வரைய வேண்டும். ரைட், உலகம் பிள்ளைலாம் இன்றைக்கு பார்த்த விஷயம். சொல்லுங்க பிள்ளைகள், அன்னைக்கு இன்றைக்கு நான் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு பேப்பர் செஞ்சிருப்பேன். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு ஆன்சர் பண்ற விதத்துல ஏதாச்சும் குழப்பங்கள் இருக்கா கேட்கலாம், கேளுங்க பிள்ளைகளா. சொல்லுங்க, இந்த கேள்வியில நான் ஆன்சர் பண்ற விதம் சம்பந்தமா உங்களுக்கு நிறைய கதைச்சிருப்பேன். என்ன நிறைய பேருக்கு பிரச்சனை வந்து ஒரு ஸ்ட்ரக்சருக்கு எப்படி ஆன்சர் பண்றேன்னா நிறைய பேர், மற்றபடி எல்லாருக்கும் கூட தெரியும் ஆன்சர் எப்படி பண்றது ஸ்ட்ரக்சர். அதனாலதான் ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் இந்த மாதிரி நல்லாவே கிளியரா சொல்லி தரணும் ஆன்சர் பண்றது. ஏன்னா எம்சிக்குலாம் செஞ்சிருவாங்க, எஸ்ஏல செஞ்சிருவாங்க, ஸ்ட்ரக்சர் தான் கஷ்டப்படுற. ஸ்ட்ரக்சர் 3 ஸ்ட்ரக்சர் தான் ஃபுல்லா செஞ்சேன், 4 செய்யல பிரச்சனை வருகிறது தானே. டைம் காணா போகுது, 1 ஹவருக்குள்ள செய்யலான்ற பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளை தான் நீங்க உங்களுக்கு ஆக்கி கொண்டுச்சேன். செல்லுங்க பிள்ளை எல்லாம் இன்றைய கூட கிளாஸ் சம்பந்தமான கருத்து சொல்லுங்க. அதே நேரம் உங்களுக்கு எஸ்ஏ நான் அடுத்த கிளாஸ்ல விளங்கப்படுத்திட்டு தான் உங்களோட அந்த எம்சிக்கு போட்டிருப்பேன். உங்களுக்கு 15 எம்சிக்கு நினைக்கிறேன், அதை இன்ஷால்லா டிஸ்கஸ் பண்ணுவேன். சொல்லுங்க பிள்ளைங்களா, இந்த கிளாஸ் உங்களுக்கு எப்படிப்பட்டன்னு சொல்லுவாங்க, உங்களோட கருத்தை சொல்லுங்க. டவுட் உள்ளாக்கள் கேட்கலாம். கட்டாயம் சொல்லுங்க பிள்ளைங்களா. ஒருத்தர் தான் போட்டிருக்க கருத்து, மத்தாக்கள் யாருக்கும் பிரயோசனம் இல்லையா? எஸ்ஏலையும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லுவேன். எஸ்ஏல உங்களுக்கு எப்படி நாங்க ஆன்சர் பண்ணணும், எதை எழுதணும், எது எழுதப்படான்ற விஷயத்தையும் நாளைக்கு உங்களுக்கு சொல்லுவேன். ரைட், அப்போ யாருமே உங்களுக்கு டவுட் இல்லை. நாளை கிளாஸ்ல இந்த எஸ்ஏயும் பார்த்துட்டு நான் கட்டாயம் ரூல்ஸ் அதுக்கு சொல்றேன். கட்டாயம் எஸ்ஏ ஒன்றுல வர பாயிண்ட்ஸ்ல என்ன எழுதணும், படங்கள் எழுதணுமா, அப்ப கட்டாயம் சொல்லுவேன் நாளைக்கு. அதுக்கப்புறம் எம்சிக்குள்ள ரெடி ஆயிட்டு வாங்க, ஒரு எக்ஸாம் மாதிரி ரெடி ஆயிட்டு வாங்க பிள்ளைகளா. ரைட், ஓகே. இப்ப நிறைய பேர் உங்களோட கருத்தை நல்லா சொல்லிருங்க. அப்ப நாளை கிளாஸ்ல உங்களுக்கு எஸ்ஏ பார்ப்போம். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும், குட் நைட்.